சொல்லி ஒரு சைத்தான போட்டிருக்கார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன். அதான் முக்கியம். அவருக்கு தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார். அதனால அப்படி சொல்லியிருக்கார் டைட்டில். அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு அற்புதமான மனிதி அவங்க ஃபாத்திமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவருடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும்னா இங்கே மேடையிலே நமக்கு தெரிஞ்சது. யூஸ்வலாக மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டார்ஸ் முதல்ல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். ஸோ டீம் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஷோட் தட் வண்டர்ஃபுல். இந்த படம் எனக்கு மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும் போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு. நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னன்ட்டு தெரியும். நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க தெரியும் எனக்கு. காரணம் என்னன்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவருடைய சிஸ்டமில் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். இந்த படாடோபம் அந்த அனாவசிய செலவுகள்லாம் நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னைக்கு நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். படத்துக்கு தேவைன்னா 10 லட்ச ரூபாய் கூட அவர் செலவுக்கு தயாராக இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசானா கூட அவர் கணக்கு கேட்குறாரு. தட் இஸ் ஹவ் a producer should be. And also இந்த காலத்தில் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் பணத்தை போட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே படத்தை பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் he gets involved in every scene. இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி. அவர் பிரதீப் ஒரு ஐடியா சொன்னால் இவர் கூட இருந்து அதை மெருகேற்றி இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் இன் திஸ் டீம். அண்ட் he gave us open space. எங்களுடைய சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட எஃபெக்ட் தான் அந்த ட்ரெய்லரே படுத்துறலிங்க இருக்கு. பார்த்த உடனே படம் பார்க்கணும் போல் இருக்கு. எப்படி பாகுபலி கடைசி சீனை பார்த்த உடனே பார்ட் 2 பார்க்கணும்னு தோணுதோ அது மாதிரி இதை பார்த்த உடனே டெஃபினட்டாக படம் பார்க்கணும்னு தோணுது. வெல் டன் விஜய், வெல் டன் பிரதீப், வெல் டன் கேமராமேன் அண்ட் த ஹோல் யூனிட். I can assure you this is going to be a success. Thank you. And one more thing, இவர் இப்போ தெலுங்குல மட்டும் ஹீரோவாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆல் இந்தியா லெவலில் ஹீரோ ஆக போறாரு. You will get that news also. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். அருமையான ஒரு விழா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல் காரணம், கடந்த ஆல்மோஸ்ட் 30 வருடங்களாக வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ட்ரெய்லர், அமேசிங். நல்ல சிறப்பான ஒரு படம் வருவதற்கு பல பேருடைய உழைப்பும் பங்கேற்பும் நிச்சயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், முதலாக பாராட்ட வேண்டியது நிச்சயமாக ஃபாத்திமா அவர்களை தான். such a wonderful producer and such a good manager of things. நிர்வகிக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செம்மையாக அது கோஆர்டினேஷனா டைம்லி திங்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்களுடைய நிர்வாக குழு செய்தது. அதை நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, நிறைய படங்கள் நம்ம செய்யும்பொழுது இயக்குநர்களோ அல்லது நம்மகிட்ட கதை சொல்ல உதவி இயக்குநர்களோ இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் சார் இந்த கேரக்டர் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். அவங்க நமக்கு வந்து கொஞ்சம் அது பிடித்தமா இருக்கும். ஆனால் உண்மையாக அப்படி செய்தவர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் வந்து பப்ளிக்காக நான் சொல்றேன். 2 தடவை இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன். ஐ மீன் லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பவே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அது செட்டு இப்படியெல்லாம் போட்டுக்கலாம், இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இன்னொரு தடவை போகிறப்ப விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. சார் திடீர்னு விஜய் சொல்ல சார் இந்த இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. இப்போ ஏன்னா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துகிட்ருக்கோமே அப்படின்னு ஒரு பிரமிப்பை ஒரு ஆச்சரியமாக தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு அப்படியே அதில் பிரதிபலிக்குது. ஏன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணாங்க, எதுக்கு அந்த மாதிரி செட்டு அப்படிங்கிறதுலாம் இந்த இதில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோ அந்த பிரமிப்பு அப்போ இருந்த பிரமிப்பு எனக்கு இந்த 5 மினிட்ஸ் பார்த்தப்பே அப்படியே தொடருது. ஸோ பிரதீப் அண்ட் விஜய் ஆண்டனி, சைத்தா வசூலில் பெரிய பேயாட்டம் போடணும்னு பார்க்குறேன். நன்றி.